வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் பிளாக்ஸ் வீக்கெண்ட் ஸ்டோரிஸ். தொடரும் நிழல்கள். போன எபிசோட்ல ஹையர் செகண்டரி முடிச்சிட்டாங்க நம்ம கலை. அடுத்து காலேஜில் சேர போறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தொடரும் நிழல்கள் பாகம் 5. காலேஜில் சேர்ந்தாச்சு. ஒரு வழியா காலேஜில் சேர்ந்தாச்சு. எனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். இவ்வளவு நாளா வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை. முதல் தடவையா வீட்டை விட்டு தனியா இருக்கிறேன். ரொம்ப ஒன்றும் கஷ்டமா இல்ல. புது இடம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எதுவுமே நினைக்காம இருந்தா கூட ஏதாவது நல்லது நடந்துரும் போல. ஹாஸ்டல் முதல் நாள் வீட்டுல எல்லாரும் அழுதுட்டே விட்டுட்டு போனாங்க. எனக்கு மட்டும் அழுகையே வரல. சிரிச்சுட்டே தான் வழி அனுப்பிட்டு வந்தேன். ஒரே கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் ஒரே ரூம்ல போட்டு இருந்தாங்க. எங்க ரூம்ல மொத்தம் 6 பேரு. எல்லாருமே ஒவ்வொரு ஊரு, எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி. வந்ததுல இருந்து வாய மூடாம பேசுற ஒருத்தி, கேக்குற கேள்விக்கு கூட பதில் பேசாத ஒருத்தி, அழுகைய கொஞ்சம் கூட நிறுத்தாத ஒருத்தி, ஸ்டைலா ஒருத்தி, அப்பாவியா ஒருத்தி, இப்படி பல தரப்பட்ட ஒருத்திகள்ல நானும் ஒருத்தி. ரொம்ப வித்தியாசமான ஒரு நாள் அது. இன்னமும் எனக்கு அழுக வரவே இல்லை வீட்டை நினைச்சு. எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்துட்டோம். எல்லாரும் ஒரே ரூம் அப்படின்றதால அடுத்த நாள் சேர்ந்தே தான் காலேஜுக்கு போனோம். 2 நாள் ஒரே மீட்டிங் ஹால்ல போயிருச்சு. மீட்டிங் ஹால்ல ஒரே காலேஜ் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. 2 நாளும் ஹாஸ்டல்ல சாப்பாடு சும்மா செமையா இருந்துச்சு. கேசரி என்ன, பூரி என்ன, சப்பாத்தி என்ன, சிக்கன் என்ன, அடடா! வீட்டு சாப்பாட்டை விட இது அருமையா இருக்கே. பலி கொடுக்க போற ஆடுகளை கவனிக்கிற மாதிரி தான் 2 நாளும் எங்களை விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க. கொஞ்சம் எங்க காலேஜ் பத்தி, ஹாஸ்டல் பத்தி பாப்போமா? சுத்து வட்டாரத்துல ஒழுக்கத்துக்கு, கண்டிப்புக்கு பேர் போன பெண்கள் கல்லூரி. அது ஒரு பெரிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இல்லாத கோர்ஸ் கிடையாது. கண்டிப்புக்கு பேர் போனதால எல்லா பெத்தவங்களுக்கும் இதுதான் பெஸ்ட் காலேஜ். இங்க எல்லாமே பெஸ்ட் தான். காலேஜ்ல கண்டிப்பா சுடிதார் போடணும். 2 பக்கமா ஷால் போட்டு பின் குத்தி இருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் சேலை கட்டணும். மொபைல்னு பக்கத்துல பேசினாலே காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க. இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. பெரிய ஆடிட்டோரியம், நிறைய மீட்டிங் ஹால், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு டாப் கிளாஸ்ல இருக்கும். ஹாஸ்டல்ல வாரத்துல 3 நாள் நான்வெஜ், 3 நேரமும் சுட சுட சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ. மாசத்துல 1 நாள் இல்ல 2 மாசத்துல 1 நாள் வீட்டுக்கு போகலாம். காலேஜ்லயாவது போன் பத்தி பேசினா டிசி. ஹாஸ்டல்ல மொபைல் பத்தி நினைச்சாலே டிஸ்மிஸ். சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. கட்டாயம் தினமும் 2 மணி நேரம் ஸ்டடி. ஸ்டடியில வார்டன் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. நோ நைட் ட்ரெஸ், ஒன்லி நைட்டி தான். மாசத்துல 1 நாள் வீட்டுல பேசலாம். அவங்க தான் நம்பர் டயல் பண்ணி தருவாங்க. சரியா 2 நிமிஷம் தான், அதுவே கட்டாயிரும். யாரும் ஹாஸ்டலுக்கு வரக்கூடாது. இப்படி எக்கச்சக்க கட்டுப்பாடு. 3வது நாள் காலை 7:30. சரியான பசி. சாப்பிட போனா திருப்பதி தரிசனம் மாதிரி வரிசை. தோசை வாங்குறதுக்கு ரொம்ப நேரமா நின்று சரியா எனக்கு முன்னால இருந்த பெண்ணோட தோசையோட காலி. சரி, நமக்கு சுட சுட தருவாங்கன்னு பார்த்தா மாவு காலின்னு உப்மா கொண்டு வந்து வச்சாங்க. கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இப்படி சாப்பிடறதுக்கு இவ்வளவு நேரம் நின்னும் ஒன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சாப்பிடாம கிளம்பிட்டேன். காலேஜுக்கு மதியம் அவசர அவசரமா சாப்பிட வந்துட்டேன். ஒருவேளை மறுபடியும் சாப்பாடு முடிஞ்சிருமோன்னு கொலை பசி. வேகமா சாப்பாடு வச்சுட்டு குழம்பு தட்டு நீட்டுனா சாதம் மேலேயே கீரை குழம்பு ஊத்திட்டாங்க. எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத ஒண்ணுன்னா அது கீரை குழம்பு தான். எனக்கு கண்ணீர் முட்டிருச்சு. ஓரமா ஊத்துனா கூட ரசம் வச்சு சாப்பிட்டுருக்கலாம். இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு செம கோபம். சரி, கீழே கொட்டிடலாமா அப்படின்னு போனா 2 பேரும் நிக்கிறாங்க. சரி, எப்படியாச்சும் தெரியாம போலாம்னு பார்த்தா மாட்டிக்கிட்டேன். கத்து கத்துன்னு கத்திட்டாங்க. எனக்கு அழுக தாங்கல. எங்க வீட்டுல கீரை குழம்பு வைக்கிறப்ப தட்டை தள்ளிட்டு போனது, அம்மா எனக்கு வேற ஏதாவது செஞ்சு தர்றது எல்லாம் கண்ணுக்குள்ள வந்து போகுது. பசி ஒரு பக்கம், கண்டவங்களும் திட்டுறாங்களேன்னு ஒரு பக்கம், கீரை குழம்பு ஒரு பக்கம். இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சேன் ஒரு பெரிய ஒப்பாரிய. அம்மாவை பார்க்கணும், அவங்க செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னு ஓன்னு அழுத. கூட இருந்த எல்லாரும் ஒரு வழியா என்னை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாங்க. ரசம் சாதத்தை தான். அன்னைக்குதான் பார்த்தேன் என்னோட சீனியர் ஒரு பொண்ணு. அம்மாடியோ, எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு. நான் அவ்வளவு நாளா பார்த்ததே கிடையாது. மாநிறம், நல்ல அடர்த்தியான நீளமான முடி,
அழகான சின்ன கண்ணு, அளவான மூக்கு, உலகத்தையே மயக்கி வைக்கிற ஒரு சிரிப்பு, அளவான உயரம், அளவான தேகம், அழகே பொறாமைப்படுற பேரழகிதான். பார்த்ததுமே அவங்க அழகுல மயங்கிட்டேன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னு தெரியல. பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுதான் திரும்பி போனேன். மனசு முழுக்க இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்க முடியுமான்னு தான் தோணிட்டே இருந்துச்சு. எப்படா அடுத்து அவங்கள பார்ப்போம்னு இருந்துச்சு. என்னோட சீனியர் தான், அட அந்த சேலையை பத்தி சொல்ல மறந்துட்டேனே. பிங்க் கலர் சேலையில ஓரத்துல சின்னதா பூ போட்ட டிசைன், அதுக்கு மேட்சா பிளவுஸ், குட்டி குட்டியா சேலை மடிப்பு, இடுப்பு தெரியாம அழகா ஒரு பின்னு. தேவதைன்னு சொல்ல முடியாது, தேவதை கூட இவ்வளவு அழகான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணை இப்படி ரசிச்சதே இல்லை. ரொம்ப நாள் அவங்களுக்கு தெரியாம அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்கள பத்தி யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். அழகுல மட்டும் இல்ல, அவங்க எல்லாத்துலயும் முதல் தான். எல்லா பக்கமும் அவங்க தான். அவங்க பேச்சு தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கிட்ட பேசலாம்னு கிட்ட போவேன், பயந்துட்டு திரும்பி அப்படியே வந்துருவேன். ஆனா ஒரு நாள் கூட அவங்கள மிஸ் பண்ணதே இல்லை. அவங்க எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, கையில எப்படி பேனா பிடிச்சிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் அணு அணுவா அவங்கள பார்ப்பேன். ஒரு நாள் எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு கையில கிடைச்ச ஒரு புக்கை தூக்கிட்டு போயிட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு கம்ப்யூட்டர் சுத்தமா வர மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லித்தாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன். அவ ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே பொறுமையா சொன்னா. நானும் ரொம்ப பொறுமையா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மேல இருந்து வர்ற வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் தினமும் ஏதாவது ஒரு டவுட் கேட்க போயிருவேன். அவங்க இங்கிலீஷ் அவ்வளவு அழகா பேசுவாங்க. எனக்கும் தினமும் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி, காலையில நான் சீக்கிரமா வந்துருவேன், நீயும் வந்துரு, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னாலேயே நம்ப முடியல, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. நான் லீவ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போய் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன். அப்புறம் நான் தான் எங்க கிளாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏன் இப்படி அவங்க கிட்ட என்னையே தாழ்த்தி எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட நடிக்கிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்கள நான் பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும். தினமும் காலையில சாப்பிட்டோம் சாப்பிடாமலும் ஓடி போயிருவேன் அவங்கள பார்க்க. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. மெதுவா என்னையே அறியாம நான் அவங்கள முழுசா அட்மையர் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். என்னோட ஹேர் ஸ்டைல், ஷால் போடுற விதம், நோட் பிடிக்கிற விதம், பேசுறது, நடக்கிறது, இப்படி எல்லாமே ஜானு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாள் ஆக ஆக நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். நானும் ஜானுவும் பண்ணாத குறும்புத்தனமே இல்லை. கிளாஸை கட் அடிச்சுட்டு கேன்டீன் போயிடுவோம். யார் கண்ணுலயும் படாம கேன்டீன் போறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். எந்த அளவுக்கு அவளுக்காக என்னையே மாத்திக்கிட்டேன்னா, கீரை குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு. எப்படி அவ என்னோட எல்லாமுமே ஆனானே தெரியல. ஜானுவுக்கும் இப்போ என்கிட்ட பேசதான் பிடிக்குது. 2 பேருமே நிறைய பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் மீட் பண்ணிடுவோம். ஜானு ஹாஸ்டல் இல்ல, அவங்க வீடு எங்க காலேஜ் பக்கத்துல தான். அவ தினமும் பஸ்ல வருவா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சது. நாங்க இப்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். 2 பேரை பத்தி எல்லா விஷயமும் 2 பேருக்குமே தெரியும். ஆனா இன்னமும் ஜானுவை ரசிச்சுட்டு தான் இருப்பேன். அழக ரசிக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. ஆனா எல்லாருமே எங்களை ஒரு மாதிரியா தான் பார்த்தாங்க, பேசினாங்க. ஜானு தான் இதுக்கெல்லாம் கவலைப்படாத கலை அப்படின்னு சொல்லுவா. செமஸ்டர் லீவ் வந்துச்சு. ஜானுவை பிரிஞ்சு ஊருக்கு போறத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். கவலைப்படாத கலை, சீக்கிரமா லீவு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்னை அழகா கட்டி பிடிச்சி ஊருக்கு அனுப்பி வச்சா. அப்போ எனக்கு தெரியாது என்னோட ஜானுவை நான் பாக்குற கடைசி நாள் அதுதான்னு. 10 நாள் லீவ் ரொம்ப கொடுமையா போச்சு. தினமும் ஜானுவை நினைச்சிட்டு தான் இருப்பேன். எப்பவாச்சும் தான் ஃபோன் பண்ண முடியும். 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. அழுகையா வரும். ஜானுவும் அதைத்தான் சொன்னா. சீக்கிரம் வா, நிறைய விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் கலைக்குட்டி அப்படின்னு. ஆமா, ஜானு என்னைய குட்டின்னு தான் கூப்பிடுவா. அவ தங்கச்சி மாதிரி நான் இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவா. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன நாளே ஃபோன் பண்ணி இருந்தா. அன்னைக்கு மட்டும் 1/2 மணி நேரம் பேசினோம். 2 வீட்லயும் என்னதான் அப்படி பேசுவீங்க அப்படின்னு திட்டுனாங்க. என்னமோ தெரியல கலை, உன்கிட்ட இன்னைக்கு பேசிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா. கலை, நாளைக்கு நான் உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னா. நான் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம காலேஜில் வச்சு பார்த்துக்கலாம், நீ தேவையில்லாம வீட்டில் திட்டு வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது.
என்னோட ஜானுவை கடைசியா ஒரு தடவை பார்த்திருப்பேன். தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஆவலோட ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நைட் தூக்கமே இல்லை. நாளைக்கு ஜானு கிட்ட போய் வீட்டுல லீவ்ல நடந்த கூத்தெல்லாம் சொல்லி சிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். காலையில விடிஞ்சதும் சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு சீக்கிரமா போயிட்டேன் ஜானுவை பார்க்க. ஜானுவோட பஸ் வந்துருச்சு. வேகமா போய் பஸ்ஸுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டேன், ஜானுவும் என்னை தேடட்டும்னு. ஆனா ஜானு வரவே இல்லை. அவங்க பஸ்ல கேட்டேன், அவ பஸ் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. கவலையா இருந்துச்சு. எல்லாரும் கவலைப்படாத, அவ அவங்க அப்பா கூட வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வரவே இல்லை. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி பஸ் மிஸ் பண்ணதால வரல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போதான் அடுத்தவர் நடக்கும்போது திடீர்னு இன்னைக்கு காலேஜ் லீவ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் செம ஹாப்பி. ஆனா எனக்கு மட்டும் எரிச்சலா இருந்துச்சு. எங்க காலேஜ் பொண்ணு யாரோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, அதனால லீவ்னு சொன்னாங்க. நானும் எதுவும் கண்டுக்காம ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ரூம்மேட் ஓடி வந்தா. கலை கலை ஜானு அக்காவா அப்படின்னு ஓன்னு அழுதா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, அழுகையை நிறுத்தி சொல்லு அப்படின்னு கேட்டேன். ஜானு அக்காவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. வாய மூடு, முதல்ல வெளிய போ, என்ன பேசுற நீ, அறிவில்ல அப்படின்னு கத்துன. எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே அதையே தான் சொன்னாங்க. நான் நம்பல. எல்லாரும் பொய் சொல்றீங்க, ஜானுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு கத்துற. எனக்கு கையெல்லாம் நடுங்குது, மனசெல்லாம் பதறுது, மூச்சு முட்டுது. வேகமா வார்டன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஆமா உங்க சீனியர் பொண்ணுதான் அப்பா கூட வர்றப்ப ஸ்பீட் பிரேக்கர்ல பைக் ஏறி இறங்கும் போது சேலை முந்தான வண்டியில மாட்டி கவுந்துருச்சு வண்டி. அவங்க அப்பாவுக்கு நல்ல அடி. அந்த பொண்ணுக்கு எந்த அடியுமே இல்ல. பின்னாடி தலையில அடிபட்டு ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இருக்காது, ஜானுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு கத்துனேன். வார்டன் என்ன ஏதேதோ திட்டுனாங்க. எனக்கு எதுவுமே புரியல. நான் ஜானுவை பார்க்கணும், என்னை விடுங்கன்னு கெஞ்சி கால்லெல்லாம் விழுந்தேன். ரூல்ஸ் அது இதுன்னு என்னை விடல. கடைசியா கூட என்னால ஜானுவை பார்க்க முடியல. இறப்பு எவ்வளவு கொடுமையானதுன்னு நமக்கு பிடிச்சவங்க சாகும் போதுதான் தெரியும். உலகமே இடிச்சு அழிஞ்சு போகாதான்னு தோணும். எதுவுமே நிரந்தரம் இல்ல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஆனா யார் எவ்வளவு நாள்னு கூட யாருக்கும் தெரியாது. என்னோட ஜானு சாகுற வயசா? என்னோட தேவதை அவ, என்னோட அக்கா, என்னோட எல்லாமுமே அவதான். அவ இல்லாம நான் இருந்து என்ன பண்ண? ஏன் ஜானுக்கு இப்படி நடக்கணும்? என்னால அவளை பார்க்க கூட முடியலையே. சாகும்போது என்ன நினைச்சிருப்பா? அவளுக்கு வலிச்சிருக்குமா? அந்த அழகான கண்ணு எதை தேடி இருக்கும்? மனசு துடிச்சிருக்கும்ல. யாராச்சும் அவளை காப்பாத்திருக்க கூடாதா? யாரோ வர்றாங்க, எதேதோ பேசுறாங்க. எனக்கு எதுவுமே கேட்கல. அவ மட்டும்தான் இருக்கிறா என்னை சுத்தியும் என் கூடவும். அவ எப்படி பஸ் மிஸ் பண்ணிருப்பா? எப்பவுமே அப்படி நடந்தது இல்லையே. எதனால பஸ் மிஸ் பண்ணிருப்பா? நான் தான் அவளை இன்னைக்கு புடவை கட்ட சொல்லியிருந்தேன். அவளுக்கு சுடிதார் விட சேலை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு. அவ சுடிதார் போட்டு இருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்து இருக்காதுல்ல. அப்போ நான் தான் ஜானுவை கொன்னுட்டேனா? அவ எப்பவும் போல பஸ்ல வந்து இருந்தா எதுவுமே ஆகியிருக்காதே. சுடிதார்ல வந்தா கூட அவளுக்கு ஒன்னும் ஆகாம இந்நேரம் தேவதை மாதிரி இந்த காலேஜ்ல என் கைய புடிச்சிட்டு நடந்திருப்பாளே. ஜானு, நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? வரேன் ஜானு, உன் கூடவே வரேன். செத்துரு கலைன்னு மனசு கத்துது. செத்தா வலிக்குமான்னு ஒரு பக்கம் யோசனை. ஜானுக்கு வலிச்சதில்ல. முழு மனசோட கத்திய எடுத்தேன். வேகமா கத்திய எடுத்தேன். கை கிட்ட கொண்டு போறேன். ஆன்னு ஒரு அலறல் சத்தம். என்னோட ரூம்மேட் என்னை பார்த்து கத்திட்டு இருந்தா. எனக்கு அப்போதான் சுய நினைவே வருது. வேகமா கையில இருந்த கத்திய தூர போட்டேன். அவ என் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டா. உனக்கு என்ன பைத்தியமா? நடு ராத்திரில இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ எல்லாமே கனவா? கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனாலும் ஏன் இப்படி கனவு வந்துச்சு? ரொம்ப கொடூரமான கனவு. பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்னால தூங்க முடியல. ஜானுவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. எப்படா விடியும்? போய் அவளை பார்க்கணும்னு இருந்துச்சு. ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. வேகமா கிளம்பி போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண. எல்லாரும் வந்தாச்சு. ஜானு வரல. பஸ்ல கேட்டா யாருக்குமே தெரியல. என்னாச்சுன்னு கேட்க கையில ஒரு மொபைல் கூட இல்ல. கனவு கண்ணு முன்னால மாறி மாறி ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பெல் அடிச்சதும் அவ கிளாஸ்ல போய் பாக்குறேன், அவ வரல. ஒருவேளை கனவுல வந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ?
நினைக்கவே உடம்பெல்லாம் நடுக்குது. மறுபடியும் காலேஜ் பெல் ரிங் ஆகுது. காலேஜ் டிஸ்மிஸ் டுடே அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நான் அப்படியே கத்திட்டு ஓடுறேன். என் கிளாஸ்மேட் ஒருத்தி என்னாச்சு கலைன்னு கேட்டா. ஜானுக்கு என்னவோ ஆயிடுச்சு, நான் உடனே போகணும். அப்படியே நான் மயங்கி விழுற படிக்கட்டுல. கீழே விழுந்ததுல கை கால்லாம் சிராச்சு ரத்தம் வருது. முதலுதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சதுமே ஜானு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன். ஜானுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்க. எனக்கு இப்போதான் அப்பாடான்னு இருந்துச்சு. மத்தவங்க இறப்பு சாதாரணமா தெரிஞ்சது எனக்கு. ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்ட என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. ஆனாலும் ஜானுக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு ஒரே படபடப்பா இருந்துச்சு. எங்க ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கெஞ்சினேன், ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. விடவே இல்ல. டே ஸ்காலர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியும் தூக்கம் இல்லை எனக்கு. அடுத்த நாளும் ஜானு வரல. அவங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல கேட்க சொன்னேன். வீட்டுல யாருமே போன் எடுக்கல, வீடும் பூட்டியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள், 4 நாள், 2 வாரம், 4 வாரம் ஆச்சு. எந்த தகவலுமே இல்ல. நான் கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி ஆயிட்டேன். சரியா சாப்பிடாம, யார் கூடயும் பேசாம, சுத்தமா படிக்காம, எப்பவும் எதையோ இழந்த மாதிரி. வீக்கெண்ட் லீவ் வந்துச்சு. எப்படியோ எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு நேரா ஜானு வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்த்தாங்க. ஜானுக்கு என்ன ஆச்சு அங்கிள் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி எந்த நாயும் இந்த வீட்டுல இல்ல, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்ட ஆண்டி ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு அழுத. அவங்க அம்மா என்ன உள்ள கூட்டிட்டு போய், எதுக்கு இப்ப வந்து சும்மா ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, கூட இருந்த நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவளை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஒரு உதவாக்கரைய இழுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஜானுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். அவ போய் முழுசா 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அவளை பத்தி நாங்க கண்ட கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாயிருச்சு. எவனையோ லவ் பண்ணி ஓடி போயிட்டா. ஓடுகாலி இந்த குடும்பத்து மரியாதைய சேர்த்து கொண்டு போயிட்டா. அவளை கேட்டு யாருமே வராதீங்க, அவ செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஜானு நிஜமாவே எனக்குள்ள செத்துக்கிட்டு இருந்தா. அவ மேல நான் வச்ச பாசம் எல்லாம் நொறுங்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு பெரிய உத்தம காதலா இருந்தாலும் இப்படி பெத்தவங்களை அசிங்கப்படுத்துற காதல் தூசுக்கு கூட சமமாகாது. எப்படியும் அவ எங்கேயோ நிம்மதியா இருப்பா. அவளை உசுரா நினைச்ச அவ அம்மா அப்பா நான் தான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பையனை பத்தி சொல்லி இருக்கா. ஆனா இப்படி ஓடி போற அளவுக்கு 2 பேரும் பழகுனது எனக்கு தெரியல. அவ ஏமாத்துனது அவ அம்மா அப்பாவை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான். நான் மட்டும்தான் அவளை என் மனசுல தேவதை மாதிரி வச்சிருந்தேன். அவ என்ன ஒரு சாதாரண தோழியா கூட மதிக்கல. என்கிட்ட எதுவுமே சொல்லல. ரொம்ப அவமானமா இருந்துச்சு எனக்கு. இனிமே அவளை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். மனசு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல நடக்க போற விபரீதங்களை நினைக்காம நிம்மதியா வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் கலைக்கு என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.